வணக்கம் உறவுகளே. என்ன இவ தலைய போட்டு தடவி கொண்டிருக்கிறேன்ட்டு தானே பார்க்குறீங்க. மழைக்குள்ள நனைஞ்சு வந்திருக்கிறேன் நான். ஃபுல்லாவே மழை இன்றைக்கு. இன்றைக்கு யூகேல சரியான மழை. அப்படி எங்கே தான் போனான்னு கேட்க போகிறீங்களா? ஓகே, நான் எங்கே போனான்னு சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்தோனி படம் பார்க்க போனேன். நான் ஸோ ஹாப்பி. அந்த படத்தோட உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்து பார்த்துட்டு வந்த படம்னு சொன்னேன். இது ஒன்று தான். நான் சினிமா படங்களுக்கு போகிறது சரியான குறைவு. சில நேரத்தில் தான் போகிறது. ஏன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாருக்கும் பர்த்டே கண்டு புக் பண்ணி அப்படி இப்படி போகிறேன், இல்லை பிள்ளைகளோட போகிறது அப்படி போகிறேன்னா. மற்றபடி நான் தனிப்பட்ட முறையில் போகிறேன். ஆனால் இந்த படத்தை நான் சந்தோஷமாக பார்க்க போனேன். நான் சில ஆக்டுகள் பாடல்கள் பார்த்துருந்தேன். நான் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. நான் நினைச்சேன் இந்த படம் நல்லா தான் இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப 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 நல்லா பிடிச்சிருக்குது. உண்மையிலே திருப்தியாக பார்த்தேன் அந்த படம். எனக்கு கதாநாயகன் அந்தோனியினுடைய கேரக்டர் அவருடைய மனைவியினுடைய கேரக்டர், அந்த 2 பேருடைய நடிப்பும் எனக்கு அப்படி நேச்சுரலாக இருந்தது. உண்மையிலேயே நேச்சுரலாக இருந்தது. அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை, குடும்பங்களோட பிள்ளை குட்டிகளோட போயிருந்து வடிவாக பார்க்கக்கூடிய படம். பாடல்கள் ஒரு காட்சிக்கு பேக்ரவுண்டில் பாடல்கள் கூட இருந்திருக்கு. எல்லாம் இன்றைக்கு எத்தனை பாடல்கள் மதுலேருந்து குதிக்கிறதும், அங்கேருந்து குதித்து இங்கேருந்து குதித்து காற்றுல பறந்து எத்தனை. அதோடு இன்னும் ஒன்று என்னென்றால் இடையில சண்டை காட்சி. நடக்கவே முடியாத ஒருத்தர் 100 பேரை அடித்து விழுத்துறதும், பறந்து போய் அடிக்கிறதும், சுழண்டு படி அப்படி எல்லாமே இல்லை. இந்த அந்தோனி படம் குடும்ப படம், சிறப்பான ஒரு படம். உண்மையான கதாபாத்திரத்துக்கு உண்மையாக எனக்கு தாயகத்தில் ஒரு குடும்பம் எப்படி இருந்து எங்களுடைய தாயகத்திட சூழ வாழ்க்கை எப்படி இருக்குமென்றதை எடுத்துக்காட்டாக திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நான் உண்மையிலே சந்தோஷமாக இருந்து பார்த்த படம் இந்த படம் தான். அதோட அந்தோனியின் நடிப்பு சொல்ல வார்த்தை இல்லை. உண்மையிலேயே வார்த்தை இல்லை. தயவு செஞ்சு நீங்களும் போய் பாருங்கோ. அந்தோனியோட நடித்த அவருடைய ஒய்ஃபும் நல்லா நடிச்சிருக்கிறா. அதை விட அந்தோனிக்கான கதை தான் அந்த கதை. ஸோ அந்த நடிப்பு ஸ்டார்ட்டில் இருந்து கடைசி மட்டும் எந்த இடத்திலும் பிசகாமல் நடிச்சிருக்கிறார். அந்த ஃபீலும் அந்த 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 உணர்வும் அந்த நடையும் எங்களுடைய எங்களுடைய தாயகத்தின் கதை, அந்த பேச்சு வழக்கு, அதுகளும் அந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் நடிச்சிருக்கிற சிறப்பாக இருந்துச்சு அந்த நடிப்பெல்லாம். உண்மையிலேயே சொல்ல போனால் நான் நல்ல திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். நான் ஏனெண்டா நான் சினிமா படங்களுக்கு போகாத நான். ஸோ ஏன்னு கேட்டால் சினிமா படத்தின் அத்தனை மனத்தியாலத்துக்களையும் அடிமுடியில் ஒரு 10 இடத்துல நிற்கும். சுருண்டு அடிக்கிறதா அங்கே அடிக்கிறது. அதோட அடுத்த பாடல் பாட்டுக்கு ஐயோ அதே மாதிரி தான். அந்த காலத்தில் முத்தம் கொடுக்குறதெல்லாம் மறைச்சி வச்சு முத்தம் கொடுத்ததெல்லாம் இப்போ பப்ளிக்காக முத்தம். அந்தோனி படம் அப்படி இல்லை. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதேங்கோ. போன வெள்ளிக்கிழமையும் இங்கே போனது, இன்றைக்கும் போய் நான் இப்போ தான் வந்திருக்கிறத நான் தலையை தெரிஞ்ச மழை, சரியான மழை இருந்தாலும் கூட இந்த படத்தை பார்க்கணுமெண்டு எனக்கு தெரியாது இன்றைக்கு இந்த படம் போகுதுண்டு. திடீரென்று இந்த நட்பு வட்டாரங்கள் நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கு இன்றைக்கு இருக்குது. ஆனால் எந்த வெப்சைட் எதை ஒன்றும் எனக்கு தெரியாது. உண்மையிலே பப்ளிசிட்டி காணும் இந்த படத்துக்கு. என்னை பொறுத்தவரையில் இன்னும் கொடுத்துருக்கலாமா, கொடுத்து போட்டு திருப்பி போட்டிருக்கலாமா யூகேலேன்னு எனக்கு தோணிச்சுது. கன பேருக்கு தெரியாது. அதோட இன்றைக்கு மதர்ஸ் டே. ஸோ அதுவும் கூட அப்போ இன்னும் ஓடலாம் அந்த படம். ஏண்டா இனித்தான் கதை பரவ எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக வரும். ஸோ அதால் நான் என்ன கதைன்றதை நான் சொல்லாமல் இருக்கிறது நல்ல. ஏண்டா நீங்கள் கண்வெட்டாமல் பார்க்கலாம். அந்தளவுக்கு உணர்வுபூர்வமான ஒரு சந்தோஷமான ஒரு படம். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அப்பா அம்மா ஓட நான் எப்படி இருந்திருப்பேனோ அதை நான் இந்த அந்தோனி படத்தில் ஃபீல் பண்ணினேன். என் அப்பாவோட நாங்கள் சின்ன வயசுகளில் எப்படி இருந்திருப்போம்ன்றதை நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி படம், சிறப்பான படம். தயவு செஞ்ச அன்புறவர்கள் அனைவரும் அந்த படத்தை போய் பாருங்கோ. அவர்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் சப்போர்ட் இந்த படத்தை பார்த்தாலே கட்டாயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணும். அவ்வளவு சிறப்பான படம் அந்த அந்தோனி படம். போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.